வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில பாலா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பரதேசி படத்தை பத்தி பார்க்க போறோம். பரதேசி இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால இந்த படத்தோட இயக்குனர் பாலாவை பத்தி பார்ப்போம். பாலா தமிழ் பட இயக்குனர்களில் மிக முக்கியமானவர் பாலா. இவருடைய படங்களும் அப்படித்தான். இவருடைய முதல் படமான சேது வெளிவரதுக்கு முன்னால பாலான்னா யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாலாவை தெரியாதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய முதல் படத்திலே தன்னுடைய முத்திரையை அவ்வளோ ஆழமாக பதிச்சிருந்தார். தொடர்ந்து இவர் எடுத்த எல்லா படங்களுமே இவரை ஒரு சிறந்த இயக்குனரா டெக்னீஷியனா நிலைநிறுத்திச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இவருடைய டைரக்ஷனில் மட்டும் இல்லை, இவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் மற்றும் ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், ஆர்ட் டைரக்டர், மேக்கப் மேன், காஸ்டியூமர் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் அவங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. அவங்களும் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் நடக்கக்கூடிய திரைப்பட விழாக்களில் இவருடைய படங்கள் கலந்துக்குச்சுன்னா இவருடைய படங்கள் வாங்கின விருதுகள் போக மற்ற விருதுகளை தான் மற்ற படங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இவருடைய படங்கள் விருதுகளை வாரி குவிச்சிருக்குது. இவருடைய முதல் படமான சேது படத்தை எடுத்து முடித்து மாதக்கணக்காகியும் வியாபாரமும் பண்ண முடியல, படத்தை ரிலீஸும் பண்ண முடியல. படம் ப்ரீவியூ தேட்டரில் மட்டுமே 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு அப்படின்னு சொன்னாங்க. படத்தை வாங்கின்னு சொல்லி ஊரில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கெலாம் படத்தை போட்டு காமிச்சு படத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாம் இந்த படம் ஒரே ட்ராஜடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டைலாகே இல்லை, வெறும் மியூசிக் தான் இருக்குது, படத்தில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை, டைரக்டர் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிவிட்டு படத்தை வாங்காமல் தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் இந்த படத்தை டைரெக்டாகவே ரிலீஸ் பண்ணாங்க. படத்துக்கு பெரிய ஓப்பனிங்லாம் கிடைக்கல, ரொம்ப கொஞ்சமான பேர் தான் இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இண்டஸ்ட்ரியில் மவுத் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வாய் வழியாகவே விளம்பரம் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸுமே பார்க்குறவங்ககிட்டலாம் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே வாரத்தில் இந்த படத்துடைய கலெக்ஷன் எங்கேயோ போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் ஒட்டுமொத்த மீடியாவும் இந்த படத்தை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை புகழ்ந்த அளவுக்கு இதுக்கு முன்னையும் சரி இதுக்கு பின்னையும் சரி எந்த படத்தையும் மீடியாக்கள் இந்த அளவுக்கு புகழ்ந்தது கிடையாது. சுமாராக ஒரு 10 வருஷமாக போராடிக்கிட்டு இருந்த விக்ரம் இந்த ஒரே படத்து மூலமாக முன்னணி நடிகர் அப்படின்ற அந்தஸ்துக்கு வந்துட்டார். இந்த படம் ஓடினாலும் ஓடிச்சு. இன்றைக்கும் ஒரு குப்பை படத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு சேது கூட ஆரம்பத்தில் பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருந்துச்சு, அப்புறம் ஓடலையா, என் படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், என்ன ஓட்டம் ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அலைஞ்சிக்கிட்டு தான் தெரியுது. இவருடைய 2வது படமான நந்தா அது வரைக்கும் ஏனதானா நடிச்சுக்கிட்டு இருந்த சூர்யாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நடிகன் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்றத வெளிக்கொண்டு வந்தது பாலா தான். இந்த படம் பாலாவுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துருந்தா கூட இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அதிர்ச்சிகரமாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு திருப்திகரமாக இல்லை. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடையலை. இந்த படம் ஒரு வியாபார ரீதியான தோல்வி படம் தான். இந்த படத்துக்கு அடுத்தபடியாக சேது மூலமாக விக்ரமுக்கும் நந்தா மூலமாக சூர்யாவுக்கும் ஒரு லைஃப் கிடைச்சதுனால அந்த நன்றி கடனுக்காக இந்த 2 பேரும் சேர்ந்து பாலாவுக்காக நடித்து கொடுத்த 3வது படம் தான் பிதாமகன். வழக்கம் போல் இந்த படமும் பாலாவுக்கும் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கும் பாராட்டுகளையும் விருதுகளையும் வாங்கி கொடுத்துருந்தாலும் இந்த படமும் வியாபார ரீதியாக ஒரு தோல்வி படம் தான். அதுக்கு காரணம் இந்த படத்தில் வரக்கூடிய இறுதிக்கட்ட காட்சியில் வர்ற ட்ராஜடியான முடிவு தான். இதுக்கு முன்னால் எத்தனையோ படங்கள் ட்ராஜடி முடிவுகளை வச்சு வெற்றி அடைஞ்சிருந்தா கூட இந்த படத்தில் வரக்கூடிய முடிவு அளவுக்கு அதிகமான சோகத்தை கொடுத்ததுனால இதை ரசிகர்களால் தாங்கிக்கவும் முடியல, ஜீர்ணிக்கவும் முடியல. அதனால் இந்த படம் வெற்றி பெறல. பாலாவுடைய 4வது படம் தான் நான் கடவுள். இந்த படம் தான் நடிகர் அஜித்துக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தின படம். ஆமாம், இந்த படத்துக்கு ஹீரோவாக முதல்ல பாலா அஜித்தை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரும் தாடி மீசையும் வளர்த்துக்கிட்டு மாதக்கணக்காக காத்துக்கிட்டு இருந்தார். பாலாவை கூப்பிட்டு என்ன படம் எடுக்கலையா, லேட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் இன்னும் கதை ரெடி ஆகலைன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை எழுந்த அஜித்து பாலாவை கூப்பிட்டு என்ன சார் இப்படியே லேட் ஆகிட்டு இருந்தா எப்படி, என் டேட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டதுக்கு பாலா என்ன சொன்னார்னா, இந்த டேட்ஸுக்கு இன்னொரு படம் பண்ணுவோம் வேற ஒரு டைரக்டர் வச்சு, அந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுக்கிடையில் இந்த கதையும் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அந்த டேட்டில் பண்ண படம் தான் பரமசிவம், பி வாசு வச்சு பண்ணாங்க. நான் கடவுள் படத்துக்காக முடியை வளர்த்ததுனால அதே முடியோடு தான் பரமசிவத்தில் நடிச்சிருப்பார். பரமசிவத்தில் மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் வெளியில் வந்த வரலாறு, திருப்பதி போன்ற படங்கள்லையும் இதே முடியோடு தான் நடிச்சிருப்பார். பாலா சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக எதையுமே கேட்காம நடித்த பரமசிவம் படுதோல்வி அடைஞ்சதுனால அஜித்து நான் கடவுள் படத்துடைய கதையை கூப்பிட்டு கேட்டார். அதுக்கு பாலா
நான் யாருக்குமே கதையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த படத்துக்கு கதையை சொல்லலைன்னா நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வேறு படத்துக்கு நடிக்க போயிட்டார். என் படத்தில் நடிக்கலனா என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை உடனே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அஜித் உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்காக மீசையும் தாடியும் வளர்த்துக்கிட்டு நான் மாதக்கணக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். இப்படி பேசி பேசி வாக்குவாதம் முற்றி ஒரு பிரபல ஹோட்டலில் பஞ்சாயத்து மாதிரி வச்சுட்டாங்க. அந்த பஞ்சாயத்தில் பாலாவுக்கும் அஜித்துக்கும் கைகலப்பு வரைக்கும் போயிடுச்சு. அந்த கைகலப்பு முடிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அஜித்தை கார்னர் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த அட்வான்ஸை வச்சுட்டு தான் எந்திரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு தான் அஜித் அங்கேருந்து எந்திரிச்சு வர முடிஞ்சுது. அஜித் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதனால இந்த விஷயம் அப்படியே அமுங்கி போச்சு. அடுத்தபடியாக நான் கடவுள் படத்தில் ஆர்யா வச்சு படத்தை எடுக்க ஆரம்பித்தார். வழக்கமாக ஒரு படம் எடுக்க ஆரம்பித்தாருன்னா வருஷக்கணக்காக எடுப்பார். இந்த படமும் விதிவிலக்கில்லை, ஒரு 2 வருஷம் எடுத்தார். இவருடைய படத்தில் ஹீரோவுக்கு முடி கம்மியாக இருந்ததுன்னா நீளமாக வளர்க்க சொல்லுவார், கொஞ்சம் நீளமாக இருந்தால் மொட்டை அடித்து விட்டுருவார். இவரும் படத்தை சீக்கிரமாக எடுக்க மாட்டார். இந்த கெட்டப்பை வச்சுக்கிட்டு இவங்களும் வேறு படத்தில் போய் நடிக்க முடியாது. ஒரு வழியாக ஈடுபட்டு இந்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. வழக்கம் போல் இந்த படமும் பாராட்டுகளையும் விருதுகளையும் மட்டுமே வாரி குவிச்சுது. மற்ற விஷயங்கள் அவங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கும்னு. இவருடைய 5வது படம் அவன் இவன். பொதுவாக ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்ககிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்க அருவருப்பாக இருக்குது, இது ஒரு நாத்தம் முடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. படம் யதார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக அபத்தமான காட்சிகளையும் அருவருப்பான வசனங்களையும் வச்சுருந்தாங்க இந்த படத்தில். இதுக்கு முன்னே வந்த படங்களையாவது இவர் படங்களை பார்த்துட்டு ஒரு குரூப்பு நல்லா இருக்குன்னு பாராட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஜனமும் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களே ஃபில்லப் பண்ணிங்க. பாலா இது வரைக்கும் 5 படம் எடுத்திருக்காரு. இதில் சேதுவை தவிர மற்ற 4 படமுமே தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தின படம் தான். இவர் தொடர்ந்து தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே கொடுத்ததுனால இப்போ இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அதனால் வேறு வழியே இல்லாமல் இவர் சொந்த பணத்தை போட்டு அதர்வாவை வச்சு இப்போ ஆரம்பிச்சிருக்கிற படம் தான் பரதேசி. பொதுவாக பாலா படம்னால வருஷக்கணக்காக எடுத்துக்கிட்டு இருப்பார். ஷூட்டிங் மட்டுமே சர்வசாதாரணமாக 200-250 நாளில் ஈஸியாக வைப்பார். இவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுங்க, இன்றைக்கி இவர் என்ன ஷூட் பண்ண போகிறாருங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது சில நாள்லாம் மொத்த யூனிட்டுமே இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வருவார். வந்துட்டு கொஞ்சம் நேரம் மேலே பார்ப்பார், அப்புறம் கீழே பார்ப்பார். ஒரு ஓரமாக சேரை போட்டு உட்காந்து கன்னத்தில் கை வச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துட்டு மெதுவாக எந்திரிச்சு போவார். போகிற போக்கில் எதையுமே ஷூட் பண்ணாமலே பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவார். ஒட்டுமொத்த யூனிட்டுமே அன்றைக்கி எந்த வேலையுமே பார்க்காம பேட்டாகவும் சம்பளமும் வாங்கிட்டு போயிடும். ஆனால் இந்த படம் அவருடைய சொந்த படங்கிறதுனால அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை. வெறும் 93 நாளில் ஷூட்டிங்கை முடிச்சிட்டார். இந்த 93 நாளில் எடுக்கப்பட்ட பரதேசி படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா 1969 பிஎச் டேனியலால் எழுதப்பட்ட ரெட்டி நாவலுடைய தழுவல் தான் இந்த பரதேசி படம். படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா எந்த ஒரு பெரிய வருமானம் இல்லைன்னா கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கிராமத்து மக்கள் நடுவில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்காக ஊர் விட்டு ஊர் பரதேசம் போகிறாங்க. அப்படி பரதேசம் போன கிராமத்து மக்கள் எல்லாருமே டீ எஸ்டேட்டில் கொத்தடிமைகளாக்கப்படுறாங்க. கொத்தடிமைகளாக்கப்பட்ட அத்தனை பேருமே என்னென்ன இன்னல்களுக்கு ஆளானாங்க அப்படின்றத பாலா தன்னுடைய பாணியில் மனசை கசக்கி புழியும் விதமாக படமாக்கியிருக்கிறார். அதுதான் பரதேசி. பொதுவாக ஒரு நாவலை படமாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த நாவலை படித்தவங்களாம் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த படத்தை அப்படி எடுத்துருக்கலாம், இப்படி எடுத்துருக்கலாம், இந்த கேரக்டருக்கு எடுத்து வச்சுட்டான், கதையை எடுத்து வச்சுட்டான், அப்படி இப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த நாவல் படித்தவங்களுக்கு இந்த படம் கட்டாயமாக பிடிக்கும், இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அந்த நாவலும் கட்டாயமாக பிடிக்கும். பொதுவாக பாலா படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களோட நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. அதே போல் இந்த படத்துலையும் கங்காணியாக வரக்கூடிய ஜெர்ரி ஆகட்டும், அதர்வா ஆகட்டும், 2 ஹீரோயின்களாகட்டும், குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோவுக்கு பெரியப்பா வரக்கூடிய அந்த தாத்தாவும் அதே போல் அந்த பாட்டியம்மாவும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கை விரல் நுனியை கூட நடிக்க வச்சுருக்காரு. இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தில் குறை அப்படின்னு சொன்னால் முதல் பாகத்தில் ஜனங்க எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிற மாதிரியும் அதனால பஞ்சம் பழைக்க வேறு ஊருக்கு போகிற மாதிரியும் சொல்லியிருப்பார். படத்தில் ஹீரோ அதர்வாவை தவிர மற்ற யாருமே கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியே காட்டல.
இவங்க பஞ்சத்தில் இருக்காங்க அப்படின்றத சரியாகவே பதிவு செய்யலை. இது ஒரு சின்ன குறையை தவிர பெருசாலாம் வேறு எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படத்தை உலகத்தரத்துக்கு தரணுன்றதுக்காக பாலா தேர்ந்தெடுத்த தொழில்நுட்ப கலைஞர்களில் மிக முக்கியமானவர் ஒளிப்பதிவாளர் செழியன். தமிழ் சினிமாவில் உலகத்தரம் வாய்ந்த படங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்ச மிக சிலரில் செழியனும் ஒருத்தர். செழியனுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்துருக்கு. இருந்தாலும் படத்தில் தேவையான காட்சிகளுக்கு தேவையான கலர் டோனை படத்தை எடுக்கும் போதே எடுத்துருக்கலாம். ஆனால் படத்தை எடுத்து முடிச்சுட்டு டிஜிட்டல் இன்டர்மீடியேட் முறையில், அதாவது டிஐ முறையில் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி டிஐ முறையில் பண்ணக்கூடிய படங்களுக்கு அவார்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால செழியனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அவார்டு தப்பி போயிடுச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஒருவேளை சினிமாட்டோகிராஃபி அவார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக டிஐ பண்ணாத இன்னொரு வருஷன் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த வலுவான கதைக்கு வைரமுத்துவோடைய வரிகள் இருந்ததுன்னா மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்றத உணர்ந்த பாலா ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருந்த இளையராஜாவையோ யுவன் சங்கர் ராஜாவையோ இந்த படத்தில் போட்டால் அவங்களுக்கும் வைரமுத்துக்கும் ஏற்கனவே வாய்க்கா தகராறு இருக்கிறதுனால 2 பேரும் இணைந்து செயல்பட மாட்டாங்கன்றதுனால இந்த படத்தில் ஜிவி பிரகாஷுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ஜிவி பிரகாஷ் அவருடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தார். வைரமுத்து பிச்சு உதறி இருக்கார். பொதுவாக பாலா படம் வர்றதுக்கு முன்னால் படம் வந்தால் பார்க்கணும்னு இருக்கும். ஆனால் பார்த்துட்டோன்னா ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம், இப்படி பண்ணிட்டார அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு முறை பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. இப்போது இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோம்னா இந்த படத்தை எடுத்து முடிக்க 9 கோடி ரூபா வரைக்கும் ஆயிருக்குன்னு பாலா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அவ்வளோலாம் ஆயிருக்க வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மாதக்கணக்காக விற்க முடியாமல் உட்காந்துருந்தார். இவருடைய முந்தைய படங்களுடைய தோல்வியினால இதை வாங்க யாரும் முன் வரல. இப்போது தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் ஜேஎஸ்கே 9 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஜேஎஸ்கேவும் ஒரு சின்ன லாபத்தை வச்சுக்கிட்டு பெரும்பாலான ஏரியாவை விற்றுட்டாங்க. பாலாவுக்கு இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ்லையும் ஓவர்சீஸ் ரைட்ஸ்லையும் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்கள் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் இவ்வளோதான் நல்ல படமாக இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்குது. பொதுவாக 24 கேரட் தங்கத்தை சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சொக்க தங்கமாக இருந்தாலும் செப்பு கலந்தால் தான் அது ஒரு ஆபரணமாக மாற்றி அதை அழகு பார்க்க முடியும். அந்த மாதிரி பரதேசி படம் எவ்வளோதான் தரமான படமாக இருந்தாலும் மசாலா அப்படிங்கிற செப்பு கலக்காததுனால பரதேசி படம் ஒரு சொக்க தங்கம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.